தன்வந்திரி பெருமாள் மாதிரி உள்ளது. 7000 வருஷத்துக்கு முற்பட்டது. இங்கு வர்றதுன்னா உங்க முன்னோர்கள் ஆசி கிடைச்சாதான் உள்ளார வர முடியுமே. இந்த பெருமாள்கிட்ட இன்னொரு விசேஷம் என்னன்னா, சீதேவி வலது பக்கம் நீன்னா இடது பக்கம் உள்ள தாயாரை பார்க்கலாம், இடது பக்கம் நீன்னா வலது பக்கம் உள்ள தாயாரை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆலய மணி ஓசை சேனலுக்கு வருகை தந்தமைக்கு நன்றி. இறைவழி நேர்வழி என்பது என் எண்ணம். அவ்வாறு நம்புவோருக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம். சரி, வாங்க நம்ம காணொலிக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியிலிருந்து ஆவுடையார் செல்லும் சாலையில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பரமந்தூர் ஆதிகேசவ பெருமாள் கோயில் தாங்க. இந்த கோயில் வேத வியாசரின் தந்தை பராசரரால் வழிபட்டதாக நம்பப்படுகிறது. ராமர் இக்கோயிலுக்கு வந்து ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளை வழிபட்டதாகவும் நம்பப்படுகிறது. மூலவர் பெயர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள், இறைவி ஸ்ரீ பரிமளவல்லி தாயார். கோயிலின் முன்புறம் ஒரு விநாயகர் கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. தீர்த்தவாரிக்கு முன்பே இக்கோயில் அமைந்துள்ளது. சற்றே படிகள் இறங்கிச் சென்றால் நமது தீர்த்தத்தை அடையலாம். தெளிவான அழகான ஒரு தீர்த்தம் கோயிலின் முன்புறம் உள்ளது. இந்த கோயில் 5 நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. நாம் இப்போது உள்ளே நுழைகிறோம். நுழையும் இடத்தில் இந்த கல்வெட்டு மிக பழமையான ஒரு பெயர் பலகையாகும். நுழைந்தால் உள்ளே துவஜ ஸ்தம்பம், பலிபீடம் மற்றும் கருடன் சன்னதிகள் எதிரே தென்படுகின்றன. இக்கோயில் பாண்டியர் காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம். மதில் சுவர் சிதிலமடைந்து அங்கங்கே இடிந்து விழுந்துள்ளது. இது ராஜகோபுரத்தின் உள்புற பார்வை. எவ்வளவு செடி கொடிகள் மண்டி கிடக்கின்றன. உழவார பணி இங்கே வந்தால் ஏராளமாக உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் இங்கே வரலாம். நன்றி. நுழைவாயில் அருகிலேயே பராசரருடைய சிறிய சன்னதி தென்படுகிறது. இக்கோயிலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பராசரர் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னொரு காலத்தில் வசிஷ்ட முனிவருடைய சிஷ்யனான கல்மஷபாதன் என்ற அரசன் ஒரு நாட்டை ஆண்டு வந்தான். அவன் நிறைய நற்பண்புகள் கொண்டவன். பல்வேறு பூஜைகள், யாகங்கள் என அனைத்தும் செய்து வந்தவன். அதே நேரத்தில் காடுகளில் சென்று விலங்குகளை வேட்டையாடுபவன். அப்படி ஒரு நாள் வேட்டையாடிவிட்டு திரும்பும்போது வழியிலே குறுகலான இடத்தை கடக்க வேண்டி இருந்தது. அந்த இடத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிர்புறத்தில் இருந்த ஒரு அந்தணன் வந்து கொண்டிருப்பதை கண்டான். இருவரும் ஒரே நேரத்தில் பக்கத்தில் நடந்து சென்றால் அந்த இடத்தை கடக்க முடியாது. எவராவது ஒருவர் பாதையை விட்டு சற்றே விலகி நின்றால்தான் மற்றொருவர் செல்ல முயலும். இந்த அந்தணர் வசிஷ்ட முனிவரின் புதல்வரான சக்தி என்பவர். அவரை பற்றி அந்த கல்மபாஷன் அறியவில்லை. எனவே அவரை ஒதுங்கி நிற்குமாறு மன்னர் கூற, சக்தியோ ஒரு மாபெரும் முனிவரின் மகன் மற்றும் பாண்டியத்தியம் பெற்றவள் என்பதால் அவர் சாஸ்திர விதிகள் நன்கு அறிந்தவர். இருவர் சாலை கடக்கும்போது முதலில் அந்தனர் செல்ல மற்றவர் வழிபட வேண்டும் என்பது சாஸ்திர விதி என்பதனால் கல்மபாஷதன் சாலையை விட்டு விலக்கி நிற்குமாறு கூற, அதை கேட்ட கல்மபாஷதன் கடும் கோபமுற்றான். மன்னன் என்னை இழிவாக பேசிவிட்டான். ஒரு அந்தணன் கோபமுற்று அவரை சாலை ஓரம் தள்ளிவிட்டு மேலே செல்ல துவங்கினான். சக்தி தனக்கு மன்னன் மனித குல மாமிசம் தின்னும் ராட்சசனாக மாறட்டும் என சாபமிட்டார். உடனடியாக கல்மபாஷதனும் அதன்படி மாமிசம் உண்ணும் குணம் கொண்டவனாக மாறி வசிஷ்டருடைய பிள்ளையான சக்தியையும் சேர்த்து அவருக்கிருந்த 100 பிள்ளைகளையும் கொண்டு தீர்த்து விட்டான்.
இதை கேள்விப்பட்ட வசிஷ்டர் மிகவும் வருத்தம் அடைந்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்த போது இறந்து போன சக்தியின் மனைவி அவரை தடுத்து நிறுத்தினாள். தான் கர்ப்பமுற்று இருப்பதனால் தனக்கு துணையாக அவர் தன்னுடன் இருந்து தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அவரும் தற்கொலை எண்ணத்தை கைவிட்டு அவளுடன் சென்று வாழத் தொடங்கினார். அடுத்த சில மாதங்களே அவள் ஒரு குழந்தையை பெற்று எடுத்தாள். ஒரு நாள் வீட்டில் ஏதோ மந்திர உச்சாடனை செய்யும் குரல் வந்ததை கேட்ட அவர் எங்கிருந்து அந்த ஒலி வருகிறது என்று அவளை கேட்க, அவளும் தன்னுடைய வயிற்றில் உள்ள குழந்தைதான் வேதம் ஓதுகிறது என்றாள். அவளுடைய கணவர் ஓதும் மந்திரங்களை வயிற்றில் இருந்த குழந்தை கற்றுக்கொண்டு அப்படியே மந்திரம் ஓதியது. நாளடைவில் அவள் குழந்தை நன்கு வளர்ந்தது. அதற்கு பராசரர் என பெயரிட்டு வளர்த்தனர். தன்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட கதியை அறிந்து கொண்ட பராசரர் அனைத்து ராட்சசர்களையும் அழிக்க சபதம் கொண்டு யாகம் ஒன்றை துவக்கினார். ராட்சசர்கள் அந்த யாக குண்டத்தில் விழுந்து மடிந்த வண்ணம் இருக்க வசிஷ்டர் வந்து அவரிடம் ஒரு ராட்சசன் செய்த தவறுக்காக எப்படி அனைத்து ராட்சசர்களும் பொறுப்பேற்க முடியும்? முன்கோபம் என்பது ஒருவரது விரோதி என்றும் அவருடைய தந்தையின் முன்கோபத்தினால் வெளிவந்த ராட்சசனிலே அனைத்தும் வந்தது என்றும் ஆகவே அமைதியாக இருக்குமாறு அவரவர் வினைகளுக்கு ஏற்ப அவரவர் தண்டனை அடைவார்கள் என்றும் கூறினார். கல்ம பாஷதன் வேட்டையாடி களைத்து தண்ணீர் தாகத்தால் ஒற்றடை பாதையில் வந்து கொண்டிருந்த போது உன் தந்தை சக்தி அவருக்கு வழிவிட மருத்துவரோடு மட்டுமில்லாமல் ஒதுங்கி போய் என்று ஆவேசமாக கோபித்து கொண்டார். நாட்டில் உள்ள பிரஜைகளை மன்னனை மதிப்பதுதானே தர்மம். இதை மறந்து பேசிய உன் தந்தை மீது வெகுண்டான் கல்மபாஷதன். அதனால் வந்ததை இத்தனை வினை. குற்றம் முழுவதும் ராட்சசர்கள் மீது சுமத்து சரியல்ல என்றார். வயதில் பழுத்த அவரது நியாயமான பேச்சு பராசரின் மனத்தை மாற்றியது. யாகத்தை நிறுத்திவிட்டு அவரது பாதத்தில் வணந்து விழுங்கினார். பராசரா, பரதேவதை நிர்ணயம் செய்த விஷஞானத்தை பெற்று உலக சேமத்திற்கு வழிகாட்டுவாக என்று ஆசிரியர் குளித்தார். பராசரர் தந்த பொக்கிஷமே விஷ்ணு புராணம். வேதத்தின் சாரத்தை நமக்களிக்கும் புராண நூலாக இது திகழ்கிறது. அத்தகைய புகழ்பெற்ற பராசரர் நெடுங்காலமாக வணங்கி வந்த தலம்தான் இது. அவர் காலத்துக்கு பிறகு சில பாண்டிய மன்னர்கள் இக்கோயிலை புதுப்பித்து வந்தனர் என்பது வரலாறு. இக்கோயில் அறந்தாங்கியிலிருந்து ஆவுடையார் செல்லும் வழியாக செல்லும் அனைத்து பேருந்துகளும் பரமந்தூரில் நின்று செல்லும். ஆவுடையார் கோயிலிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலும், அறந்தாங்கி பேருந்து நிலையத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்குடியிலிருந்து 39 கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோயில் உள்ளது. அருகிலுள்ள பேருந்து நிலையம் அறந்தாங்கி. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 8 மணி வரையும் திறந்திருக்கும். இக்கோயில் அர்ச்சகர் அலைபேசி எண்ணை கொடுத்துள்ளேன். வேண்டியவர்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். நான் ஆவுடையார் சொல்லும் வழியில் இக்கோயிலை கண்டேன். அதனால் சற்றே முன்பாக வந்துவிட்டேன். அர்ச்சகர் வரும் முறை காத்திருந்தேன். இக்கோயிலில் அமைந்துள்ள பல சிற்பங்கள் சேதாரம் அடைந்துள்ளது. அதை பற்றிய விவரங்கள் எனக்கு புலப்படவில்லை. பராசரர் வழிபட்டதால் இத்தலம் பராசர கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதான் தாயாரம்மா சொன்னது. இந்த காம்பவுண்ட்லாம் பாருங்கள், சுத்தம் உடஞ்சி போய் சிதிலடைஞ்சு கிடக்குது. இதுக்கெல்லாம் செப்பரேட் வேணும். நிறைய உழவார பணி வேறு இருக்குது. நேர்த்தி கடன்லாம் பாருங்கள், இல்லை ஏதோ கட்டி வச்சுருக்காங்க, தெரியல என்னன்னு. நல்லா பழைய கோயில் போலுது, சூப்பராக இருக்குது, அமைதியாக இருக்குது. வந்து விட்டார். பெருமாள் கல்யாண திருப்பதி சேட்டிங்கோ. ஓம் சரஸ்வதி சுவாமி தஜகேஷாய நமஹ. ஓம் குமரகல்பாய சிவாய நமஹ. ஓம் வஜ்ரவிஷாயாய நமஹ. ஓம் சர்வசாலாய சாணபத்மப்ரயாய நமஹ. ஓம் ராமாய நமஹ. ஓம் பத்மநாபாய நமஹ. ஓம் ததாவாயிஸ்துதாய நமஹ. ஓம் தக்த வைகுண்ட லோகாய நமஹ. ஓம் நித்ய விகாரிகாய நமஹ. ஓம் ஹரிச்சந்திர கேத்ராய சுவாமியே நமஹ. ஓம் ரங்கராஜாய நேத்ராய விசாய
கடுந்தவம் முறையும் போது பெருமாள் இந்த திருப்பரத்துல வந்து தீர்த்தம் குடிக்க வரும்போது அவருக்கு காட்சி கொடுத்தார். அவர் தான் ஆதிகேசவ பெருமாளா இருந்தார். இந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் கிடையாது, அபிஷேகம் கிடையாது. நவபாஷணத்தினால பெருமாள் இங்க ஒன்றிதான் ஸ்ரீதேவி பூமாதேவியோட இருப்பார். திருப்பதியில பெருமாள் ஒண்டி இருப்பார். ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சயனத்துல இருப்பார். இங்கு கல்யாண திருக்கோலத்துல இருப்பார். இங்கு கல்யாணம் ஆகாதவங்க வேண்டிட்டா சீக்கிரம் விவாகா பிராப்தாவும், குழந்தை இல்லாத தம்பதி வேண்டா புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த பெருமாள்கிட்ட உடம்பு சென்று பிரார்த்தனை பண்ணா கண்டிப்பா நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். தன்வந்திரி பெருமாள் மாதிரி உள்ளது. 7000 வருஷத்துக்கு முற்பட்டது. இங்கு வரதுன்னா உங்க முன்னோர்கள் ஆசி கிடைச்சாதான் உள்ளார வர முடியுமே. இந்த பெருமாள்கிட்ட இன்னொரு விசேஷம் என்னன்னா, ஸ்ரீதேவி வலது பக்கம் நீன்னா இடது பக்கம் உள்ள தாயாரை பார்க்கலாம், இடது பக்கம் நீன்னா வலது பக்கம் உள்ள தாயாரை பார்க்கலாம். மீதி எல்லா இடத்துலையும் 3 பேரையும் ஒன்னா பார்க்கலாம். இங்க பார்க்க முடியாது. இங்க கல்யாணமே 15 லட்சம் கல்யாணத்துக்கு நடந்ததுக்கு குழந்தையும் டெய்லி கற்றுக் கொடுப்பாங்க. இந்த பெருமாள்கிட்ட இன்னொரு விசேஷம் என்னன்னா, பெருமாளோட கிரீடத்துக்கு மேல கஜலட்சுமி இருப்பாங்க. எந்த இடத்துலையும் எந்த பெருமாளுக்கும் இருக்காது. இந்த பெருமாளுக்கு தான் விசேஷ சிறப்பு. போருமா? சோகமா இருப்பா, மறுபக்கம் சந்தோஷமா இருப்பா. வயதான தோற்றம் தெரியும், வால் உயரமா இருக்கும். எல்லா ஆஞ்சநேயர் கும்பிட்டு இருப்பா. இவர் ஆசீர்வாதம் வழங்குவார். எல்லா ஆஞ்சநேயர் வாயை உப்பி வச்சிருப்பா. இவர் அப்நார்மலா இருப்பார். மெலிஞ்ச தேகத்துல இருப்பார். தியானத்துல இருக்கிற மாதிரி இருப்பார். ஒரு காலம் முன்னாடி வச்சிருப்பார், ஒரு காலம் பின்னாடி வச்சிருப்பார். ரொம்ப விசேஷமான ஆஞ்சநேயர். அமாவாசை அன்னைக்கு மட்டை தேங்காய் கட்டுவாங்க. மண் கட்டி இருப்பாரு. எல்லா ஆஞ்சநேயர் வாயை உப்பி வச்சிருப்பார். இவர் அப்நார்மலா இருப்பார். மெலிஞ்ச தேகத்துல இருப்பார். தியானத்துல இருக்கிற மாதிரி இருப்பார். ஒரு காலம் முன்னாடி வச்சிருப்பார், ஒரு காலம் பின்னாடி வச்சிருப்பார். ரொம்ப விசேஷமான வந்து சாந்தமா இருப்பாரு. இன்னொரு நரசிம்மர் இதுல இருக்கார், தூண்ல இருக்கார். உக்ர நரசிம்மர், இவர் சாந்த நரசிம்மர். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ 108 சுத்துனேன்னா, கோயிலை சுத்தி 108 சுத்துனேன்னா கண்டிப்பா நிவர்த்தி பண்ணிடுவோம் 30 நாளுக்குள்ள. ரொம்ப விசேஷமான பெருமாள். பெருமாளும் சரி, நரசிம்மரும் சரி. பெருமாள் வந்து திருவோண நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். 10 நாள் வந்து உற்சவம் நடக்கும். வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்துல. இப்ப இல்ல, இனிமேலுக்கு நடத்துவார். ரைட். இவருக்கு சுவாதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். லட்சுமி நரசிம்மருக்கு. ஆதிகேசவ பெருமாளுக்கு திருமஞ்சனம் இல்லாதனால இவருக்கு பண்ணுவோம். செல்வ வரதராஜ பெருமாளுக்கு லட்சுமி வந்து மார்பு இதுல வச்சிருக்காரு. காலில் நிறைய இடத்துல உக்கிரமா இருப்பாரு. கீழே காலில் போட்டு மீச்சிருப்பாரு. ஓம் சேஷாப்தநிலாயாய நமக. ஓம் வருசத்ரகேரசாராய நமக. ஓம் விஷ்ணுவே நமக. ஓம் ததஞானகிரிசாய நமக. இது கருவறை சுற்றியுள்ள பிரகாரம். ஸ்தம்ப பஞ்சரங்கள் அந்தரல பகுதியில் உள்ளன. மேலே தொடங்குகிறது சதுர அடித்தளம் மற்றும் நாகபந்தம், விஷ்ணுகாந்த உடல், மாலை தொங்கல், கலசம், குடம், தாமரை இதழ்கள், மண்டி, பலகை, வீர கண்டம் ஆகியவை நீங்கள் காணலாம். இங்கு வழக்கமான பூஜைகள் மட்டுமின்றி வெள்ளிக்கிழமைகள், வைகுண்ட ஏகாதசி, கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி சனிக்கிழமைகள், மார்கழி மாதம் அனைத்தும் நாட்களிலும், நவராத்திரி போன்றவற்றிலும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற ஆஞ்சநேயரிடம் தேங்காய் கட்டி பிரார்த்தனை செய்கின்றனர். நாம் இப்போது தாயார் சன்னதிக்கு சென்று கொண்டிருக்கிறோம். மூலவரான ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் நின்ற கோலத்தில் உள்ளார். மூலவர் 4 கைகளுடன் மேல் கரங்களில் சங்கும் சக்கரமும், கீழ் வலது கரம் அபய அஸ்தமும், இடது கரம் கதி அஸ்தமும் ஏந்தியவர் உள்ளார். மூலவர் நவபாஷாணத்தால் ஆனவர். எனவே அபிஷேகம் நடத்தப்படாது. தைல காப்பு மட்டுமே செய்யப்படும். இது பரிமளவல்லி தாயார். மூலவர் கோயிலின் வலதுபுறத்தில் கிழக்கு நோக்கி தனி கோயிலாக உள்ளார். ஓம் நாராயணமூர்த்தி தாமோதர ஜெகத்குரு விசாயாய நமக. ஓம் மிருதங்க ரசிகாய நமக. ஓம் வருசபத்ர ஹரிநாய நமக. பச்சை மாமலை பொன்மேனி. இந்த கோயில் கருவறை அந்தரலம், அர்த்த மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இது 3 பட்ட குமுதத்துடன் கூடிய பாதபந்த அதிஷ்டானத்தில் உள்ளது. சுமங்கலி பிரார்த்தனை ஒன்னா ரொம்ப விசேஷம். 15 நாள் ஊஞ்சல் செய்ய நடக்கும் தாயாருக்கு. எங்கேயுமே இருக்காது, இங்க ஒன்றுதான் ரொம்ப விசேஷம்.
கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, என்ன வேணாலும் கண்டிப்பா நிவர்த்தி பண்ணிருப்போம். ஆடி வெள்ளி, தை வெள்ளி 4 வாரமும் பெண்களுக்கு சுமங்கலி பிரார்த்தனை பண்ணி புடவை அந்த தானம் பண்ணுவாங்க. ரொம்ப விசேஷம். இக்கோயில் வணங்கிய பராசர முனிவர் ஒரு முறை நதிக்கு சென்று மறுகரையை அடைய படகை தேடிய போது ஒரு பெண் படகோட்டியுடன் பயணம் செய்துள்ளார். அவள் மிகவும் அழகானவள், ஆனால் உடல் முழுவதும் மீன் வாசனை கொண்டவள் என்றாலும் அவள் அழகில் மயங்கி அவளை அடைய பராசர முனிவர் ஆசை கொண்டார். அவர் தன் ஆசையை எடுத்து கூறி அவளை சமாதானப்படுத்தி அந்த நதியிலே இன்னொரு இடத்தில் ஒரு சிறிய தீவு ஒன்றையும் உருவாக்கி தன்னுடைய சந்ததியினரை படைத்து அவளை அங்கு தங்க வைத்து ஒரு குழந்தையும் பெறச் செய்தார். அழகான குழந்தையும் பிறந்தது. அவளுடைய உடல் நல்ல மனமும் பெற்றது. அப்படி பிறந்த ஒரு மீனவளுக்கும் பராசர முனிவருக்கும் பிறந்தவரே வேதங்களை படைத்த மாபெரும் வேதவியாசர் முனிவர் ஆவார். இக்கோயிலை பார்த்தால் பெரிய காம்பவுண்டுடன் அந்த கால மதில் சுவர் ஒன்று நல்ல உயரத்தில் இருந்திருக்கிறது என்பது புலப்படுகிறது. கோயில் கலசங்களும் தூண்களும் இங்கே வைத்து கட்டப்பட்டு இருப்பதை பார்க்கையில் தற்போது செப்பனிட்டு இருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. தமிழ்நாடு அரசு, அதாவது அறநிலைத்துறை, இக்கோயிலை புனரமைக்க சுமார் 1.5 கோடி ஒதுக்கியுள்ளதாம். ஆனால் இங்கு அந்த பணிகள் நடைபெறுவதாக தெரியவில்லை. அங்கெங்கே சிதிலமடைந்து அப்படியே சாலையிலிருந்து உள்ளே வரலாம். கற்கள் சிதறி கிடக்கின்றன. மக்கள் தங்களுடைய வீடுகளை கட்டவே இவ்வாறு அடுக்கி வைத்துள்ளனர். கோயிலை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. இந்த மதில் சுவர் இடிந்து விழாமல் இருக்கவே ஒரு முட்டு கொடுத்து இவ்வாறு இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு பெயிண்ட் கூட அடிக்க முடியவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது. இங்கே சொர்க்க வாசல் அமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் அந்த சொர்க்க வாசல். வைகுண்ட ஏகாதசி மட்டுமே திறக்கப்படும். அப்படியே ஒரு சுற்று வலம் வந்து விட்டோம். ஒரு பழங்காலத்து, அதாவது 7000 வருட ஆண்டு பழமையான இக்கோயில் நிலைமை இவ்வாறு உள்ளது. நீங்கள் மனதை வைத்தால் இக்கோயிலின் விதியை மாற்றலாம். உங்கள் விரல் நுனியிலே அந்த ஒரு சக்தி உள்ளது. இருப்பார். எல்லா இடத்துலையும் படுக்கையில தான் இருப்பார். இங்கதான் கல்யாண திருக்கோலம், நின்ற திருக்கோலங்கிறது வந்து கல்யாண திருக்கோலம். அந்த கால் வந்து ஒரு பக்கம் பாதம் அமுங்கி இருக்கும். எங்கேயுமே பார்க்க முடியாது. சரிதா? ஆபரணங்களோட இவர் வந்து இவர் ஆதிசேஷன். ஆமா, ஸ்ரீராமர் வில்லோட இருக்கார். இதோட இருப்பார், வேற எங்கேயுமே இருக்க மாட்டார். இது எல்லாத்துலயும் கோயிலுக்குள்ள கருவறையில இருப்பார். இங்க ஒண்ணுதான் வெளித்தோட்டத்துல இருப்பார். இவர் தான் லட்சுமி நரசிம்மர், உக்ர நரசிம்மர். கீழே அந்த இது இரணியம் பண்ணிட்டு இருக்காரா? இரண்யவனம். அந்த கோயிலை புனரமைப்பு பண்ண முனிவர் பேரு தெரியல, தெரியாததான் நம்ம சொல்லக்கூடாது. ரைட்டா? இந்த ஆஞ்சநேயர் எடுத்துட்டீங்களா? அப்பா வியாசர் யாருன்னா மகாபாரதிய பிரபலமான ஜோதிடர். அதனால இங்க என்ன நினைக்கிறீங்களோ நிறைவேற்றுவார் பெருமாள். அப்பா பிரபலமான ஜோதிடர். அதனால இங்க என்ன நினைக்கிறீங்க நிறைவேற்றுவார். மெயினான ஆளு இன்னொரு ஆள் இருக்கார். யாரு? பரிமளவள்ளி தாயார் தனி சன்னதி. ஆமா, இங்க வந்து இது நடக்குதுன்னு வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்துல பெருமாளுக்கு 10 நாள் ஊஞ்சல் சேவை நடக்கும். எந்த ஊர்லயும் நடக்காது, இந்த பெருமாளுக்கு கொண்டுதான் நடக்கும். தாயாருக்கு விஸ்வக்ஷேனம். இவர் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி இவர் தான் சேனை முதல் தான். தேங்காய் மட்டை தேங்காய் அமாவாசை கட்டுவாங்க. அமாவாசை ஆஞ்சநேயர் வந்து உக்ரமா இருப்பார். இங்க ஒரு 150 ஆஞ்சநேயர் இருக்காங்க. குரங்கு
அதனால அவங்க தான் பிரிச்சு எறிவாங்க உங்களோட கஷ்டங்களை இது பண்ணுவாங்க. 7000 வருட பழமையான, அதாவது சோழ காலத்துக்கு முற்பட்ட பாண்டியர்களால் கட்டப்பட்ட இக்கோயில் நிலைமையை பார்க்கும்போது சற்றே மனது கலங்குகிறது. இவ்வாறான கோயில்கள் நமது சந்ததியினருக்கு கிடைக்குமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. அதுவும் இல்லாமல் கும்பாபிஷேகம் என்ற பெயரில் இக்கோயிலின் அமைப்பையே மாற்றி விடுகின்றனர். பழமை உணர முடியாமலே போகிறது. இக்கோயிலில் நுழைந்தவுடன் இடப்பக்கம் உள்ள இந்த சுற்றுச்சுவரில் உள்ள இந்த மண்டபத்தை பார்க்கிறோம். எவ்வளவு சிதிலமடைந்து இடிந்து விழுந்து உள்ளது. இது அக்காலத்தில் ஒரு சிறந்த மண்டபமாக இருக்கக்கூடும். உள்ளே பல சிலைகள் விழுந்து இருக்கின்றன. அவற்றை படம் எடுக்கவே முடியவில்லை. அறநிலையத்துறை கண்டு கொள்ளாத இக்கோயில் எவ்வளவு பெரிய பழமையானது என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. சரி, வாங்க அப்படியே வெளியே போயிடலாம். அந்த தீர்த்த கிணறு பார்த்துருக்கேன். தீர்த்த கிணறு எந்த இதில் இருக்கு பாருங்களேன். ரொம்ப பழசு, குட்டியாக இருக்கு. அப்படியே பாருங்க கீழே. பார்த்தீங்களா? மிக பழமை வாய்ந்த இந்த கோயிலின் காணொலியை பார்ப்பதோடு நின்று விடாமல் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்தால் அது அறநிலையத்துறையின் பார்வைக்கு செல்லும் என்ற நம்பிக்கை உள்ளது. எதையோ ஷேர் செய்கிறீர்கள், இதையும் அவசியம் ஷேர் செய்து உபயோகமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நல்ல அருமையான கோயில். நன்றி, வணக்கம்.